வணக்கம் மக்களே. மார்ச் 25, 2023 மகாராஷ்டிரா மாநிலம் உட்டாலி அப்படிங்கிற கிராமத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருதுங்க. அந்த காலில் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க புதுசா ஒரு ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்கல்ல சார், அதுக்கு கீழே ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்குது, நீங்க சீக்கிரம் வாங்க, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, நீங்க சீக்கிரம் வாங்கங்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க அந்த சம்பவம் இடத்துக்கு உடனே போறாங்க. அது ஒரு புது ஃப்ளைஓவர், அது இப்பதான் கட்டியிருக்காங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு கீழே தான் அந்த பிணமானது இருக்கு. அந்த பிணத்தை பார்க்கும் போதே தெரியுது இது வயசான ஒரு ஆளுடைய பிணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அந்த பிணத்தை பார்க்கும் போதே இன்னொரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த பிணம் யாருன்னே தெரியக்கூடாது அப்படிங்கிற வகையில யோசிச்சு பக்காவா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கத்தியால கழுத்துல ஒரு குத்து, நெஞ்சுல ஒரு குத்து, அதுலயே அந்த ஆள் இறந்திருப்பாரு. ஆனாலும் இவரை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பெரிய கல் எடுத்து யாரோ மூஞ்சில அடி அடின்னு அடிச்சு மூஞ்ச சிதைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அந்த டெட் பாடியானது இருக்குதுங்க. ஸோ இதை பார்க்கும் போதே போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி விடுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துலயும் ஒரு விஷயம் நல்லாவே தெரியுதுங்க. என்னன்னா, இந்த கழுத்துல குத்திருக்காங்க, வேற நெஞ்சில குத்திருக்காங்க, அது போக மூஞ்சில கல்ல வச்சு அடிச்சு பயங்கரமா மூஞ்சி சிதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ போலீஸ்காரங்க இது யாரு என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பிடிப்பே கிடைக்கலங்க. அப்போதான் ஒரு விஷயம் போலீஸ்காரங்களுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, கரெக்டா இந்த சம்பவம் நடந்துச்சு பாருங்க, மார்ச் 25. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 24 வினோத்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, தன்னுடைய அப்பா காணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. இப்போ உடனே அந்த வினோத்தை கூப்பிட்டு விடுறாங்க. வினோத் டைரக்டா அந்த பிணத்துக்கிட்ட போனோட்டியே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அது எப்படிடா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வினோத் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அப்பா தான் இது அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுறாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்னன்னா, நேத்து உங்க அப்பாவை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இது உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பா என்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தாரு, அவர் எனக்கு தெரியாதா, அது போக அவர் கையில ஒரு சாமி கயிறு கட்டியிருப்பாரு, அந்த கயிறு இந்த உடம்புலயும் இருக்கு, இதுதான் எங்க அப்பான்னு சொல்லி கதறி கதறி அழுறாருங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, வினோத் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு யாரு கூடயுமே பகை கிடையாது, எங்க அப்பா யாருக்கிட்டையும் சவுண்டா கூட பேச மாட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான் எங்க அப்பா, அவருக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ வினோத் சொல்றாருலாங்க, இது உண்மையை சொல்ல போனா சத்தியமா உண்மை கிடையாதுங்க. ஏன்னா யார்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன்னு சொன்ன அந்த கிழவர் இருக்காருலாங்க, அவர் ஒன்னா நம்பர் காம கொடூரனா இருந்திருக்காருங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. தான் வீட்டுக்கு வந்திருக்க மருமக தன்னுடைய மகன் மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்காம, அவரு மகனுடைய பொண்டாட்டிய தான் பொண்டாட்டி மாதிரி யோசிச்சிருக்காருங்க. அப்படி என்ன நடந்துச்சு, என்ன ஏது, இந்த இருக்கா தெரியுமா இந்த பொண்ணு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கா அப்படிங்கிற மொத்த சம்பவத்தையும் தான் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ கேட்டு முடிக்கும் போது உங்க நெஞ்சே பதறுங்க. அந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டனையும் கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதரவுனாலதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ வாங்க, அது என்ன நடந்துச்சு என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா சொல்லிடுறேங்க. அந்த உட்டாலி கிராமத்துல தான் வினோத் வாழ்ந்துட்டு வராருங்க. வினோத், அவருடைய மனைவி பேர் மீனாங்க. அவருடைய அப்பா பேர் என்ன தெரியுமா, பீமாராவுங்க. இவங்க 3 பேரும் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வினோத்துக்கும் மீனாக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகளுமே இருக்காங்க. ஒருத்தருக்கு 7 வயது, ஒருத்தருக்கு 6 வயதுங்க. இப்போ இந்த வினோத்துடைய அம்மா வினோத்து கல்யாணம் ஆன டைம்லயே இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வீட்டுல வினோத்துடைய மனைவி மீனா, அவருடைய அப்பா பீமாராவ், இவங்க எல்லாரும் தான் வசிச்சுட்டு வாராங்க. இப்போ வினோத்துடைய தொழில்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கேப் டிரைவருங்க. சொந்தமா வண்டி வச்சு கேப் ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ வினோத்துடைய அப்பா இருக்காரு தெரியுமா, பீமாராவ், அவருமே கேப் டிரைவர் தாங்க. அவரு முன்னாடில இருந்தே கேப் ஓட்டிட்டே வந்திருக்காரு. அவர்கிட்டயும் சொந்தமா கார் இருக்கு. அப்போ இந்த வினோத் இருந்துகிட்டு, நம்ம அப்பா ஆல்ரெடி இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ நம்மளுக்கும் இந்த பிசினஸ் ஈஸியா வந்துடும் சொல்லிட்டு அவருமே அந்த கேப் டிரைவர் பிசினஸ் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி சவாரி போவாங்க. அதாவது என்னன்னா, சும்மா நார்மல் சவாரி கிடையாது, 2 நாள் 3 நாள் சவாரி, அந்த மாதிரி சவாரி போவாங்க. அப்பாவும் போவாங்க, மகனும் போவாங்க. இப்போ இந்த அப்பாவை தொடர்ந்து ஒரு 2 3 நாளாவே காணுங்க.
அப்போ தன்னுடைய அப்பா எங்கதான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரும் மீனாவும் சரி வினோத்தும் சரி. அப்பவும் எப்பவுமே போன் அடிச்சு பேசுவாரு, நம்ம போன் அடிச்சு அட்டன் பண்ணுவாரு. இப்ப பார்த்தா போன் அடிச்சா எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல போன் சுவிட்ச் ஆஃபே ஆயிட்டு. இதனாலதான் வினோத் பயங்கரமா பயந்துட்டு மார்ச் 24 போய் போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த உட்டாலியில உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப அந்த போலீஸ்காரங்க இருந்துகிட்டு எல்லா டீட்டெயிலையும் கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க அப்பா கேப் டிரைவர் எல்லாத்தையுமே வந்து அவர் சொல்லிட்டாரு. அப்போ கேப் டிரைவர் வாழ்க்கையில இது சகஜம்தான். அவர் வந்து ஏதாவது நார்த் இந்தியா அந்த மாதிரி எதுக்காவது ஒரு ட்ரிப்புக்கு போவதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன் அந்த டைம்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம், போன் மிஸ் கூட ஆயிருக்கலாம். நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் கூட வெயிட் பண்ணுவோம். அப்படியும் எதுவும் நடக்கலைன்னா நம்ம கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாள் தாங்க போலீஸ்காரங்க சொல்லி விட்டுருக்காங்க. மறுநாள் நடந்த சம்பவத்தை தான் நான் இன்ட்ரோல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்போ வினோத்துடைய அப்பா இப்படி பொணமா கிடைச்சிருக்காரு. அட்டாப்சி எல்லாமே முடிஞ்சிட்டு, இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சிட்டுங்க. இப்போ வினோத் இருந்துகிட்டு எப்படியாவது எங்க அப்பாவுக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட கேக்குறாங்க. வினோத்தே கேட்கலனாலும் போலீஸ்காரங்களுக்கு இந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இது ஒரு கொலை. இந்த கொலை செஞ்சது யாரு, இதுக்கு பின்னணி யாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சே ஆகணுங்க. அப்போதான் போலீஸ் வந்து எப்பவுமே போலீஸ்காரங்க ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சுன்னு வைங்களேன், முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்றது அந்த சொந்தக்காரங்க வீட்டுல உள்ள ஆட்களை மட்டும் தாங்க. ஏன்னா இன்றைய காலத்துல கொலை சம்பவங்கள் எல்லாமே வீட்டுல உள்ள ஆட்கள் தாங்க பண்றாங்க. அதை தாண்டி தான் வெளியே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள உள்ள ஆளை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வினோத்தை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ உங்க அப்பா வந்து எப்போ போனாரு, என்ன ஏது, நீங்க எப்படி கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எல்லாமே கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க வினோத், நாங்க இந்த மாதிரி அடிக்கடி வெளியூர் போறக்கூடிய சுச்சுவேஷன் வருங்க, எனக்கும் சரி எங்களுடைய அப்பாவுக்கும் சரி. அப்ப என் மனைவி ஒத்தையில தான் வீட்டுல இருப்பா. அப்பா எப்பவும் போன் அடிப்பாரு, பேசுவாரு. நானும் அன்னைக்கு வெளியூர் ட்ரிப்புக்கு தான் போயிருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு என்னுடைய மனைவி கால் பண்றாங்க. என்ன கால் பண்றாங்கன்னா, என்னங்க மாமா வீட்டுக்கு வரவே இல்லை, ட்ரிப் எதுக்கும் போயிருப்பாங்களான்னு யோசிச்சு, ஆனா எங்க போனாங்கன்னே தெரியல. போன் அடிச்சா ரிங்கு போகுது, ஒரு கட்டத்துக்கு மேல சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு போனே எடுக்க மாட்டேங்காங்க, என்னன்னே தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மீனா வந்து வினோத்துக்கு கால் பண்ணி சொன்னதா வந்து வினோத் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றாங்க. இதுக்கடுத்து வினோத்தும் வந்து பீமாராவுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அப்பயுமே பீமாராவ் வந்து எடுக்கலையாங்க. ஸோ இதனாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ அப்படியே அந்த மீனா கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. மீனாவுமே அவங்க தரப்புல உள்ளது சொல்றாங்க. இந்த மாதிரி மாமா எப்பவும் கால் பண்ணி பேசுவாங்க, அப்ப கால் பண்ணல, அதனாலதான் நான் பயந்து என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்பும் சொல்றாங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு இன்னமுமே இந்த 2 பேர் மேலையான டவுட் வந்து தீரலைங்க. என்னதான் வாய் வார்த்தையா நம்ம சொன்னாலும் நடந்த உண்மைக்கான ஆதாரம் எதுவுமே நம்மள்ட்ட இல்ல பாத்தீங்களா. உடனே போலீஸ்காரங்க இவங்க 2 பேரையும் டைரக்டா விசாரிக்காம இன்டைரக்டா இவங்களுடைய கால் இருக்கா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்போதான் ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. என்னன்னா இந்த வினோத் இருக்காருலங்க, அவருடைய லைன் கிளியரா இருக்கு. அதாவது அவர் யார்கிட்டயும் அனாவசியமா பேசல, அந்த கால் டாக்ஸி சம்பந்தமா பேசியிருக்காரு, அது போக வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்காரு. ஆனா இந்த மீனாக்குள்ளதை செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த பொண்ணுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அடிக்கடி விடிய விடிய ஒரு நம்பர் கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது இவங்க எல்லாம் வீட்டுல இல்லாத சமயம் சரி, மத்தியானம், நைட்டு, காலையிலன்னு சொல்லி மணிக்கணக்கா ஒரே நம்பர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த நம்பர் யாரு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்றாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த நம்பருடைய உரிமையாளருடைய பேர் என்னன்னா முகமது ஷா அலி அப்படிங்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நல்லாவே போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. இப்ப போலீஸ்காரங்க இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா அந்த முகமது ஷா அலியோட லொகேஷன்லாம் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரியுதுங்க. என்னன்னா பல மாசங்களாவே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. அது போக இந்த வினோத்தும் சரி, அவருடைய அப்பாவாகிய பீமாராவும் சரி வீட்டுல இல்லையோ, அதாவது சவாரி 2 நாள் 3 நாள் போயிருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நேரங்கள் ஃபுல்லாவே இந்த வீட்டு லொகேஷன்லயே, அதாவது வினோத்துடைய வீட்டு லொகேஷன்லயே இந்த முகமது ஷா அலியோட போன் நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருந்திருக்குங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு தொடர்பானது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு ஆணித்தரமா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் தொடர்புல இருந்திருப்பாங்க, நெருக்கமா இருந்திருக்கும் போது இந்த மாமனார் வந்து பார்த்திருப்பாரு, அதனால இவங்க கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னதான் யோசிச்சாலும் அவங்க வாயால உண்மையை வாங்கியே ஆகணும். அதனால இந்த முகமது ஷா அலியையும் சரி, இந்த மீனாவையும் சரி, 2 பேரையுமே அட் அ டைம்ல போலீஸ்காரங்க கஸ்டடி எடுக்கிறாங்க. அவங்க ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல 2 பேரும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல அவங்க உண்மையை சொல்றாங்க. அவங்க உண்மையை சொல்லும் போது அதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு, ஏண்டா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தெல்லாம் கேட்கறதுக்கு தான் நாங்கெல்லாம் போலீஸ் வேலைக்கு வந்திருக்கோமா,
இவ்வளவு கேவலமாலாம் இந்த உலகத்துல நடக்குதா அப்படின்னு சொல்லி அவ்வளத்துக்குள்ள போலீஸ்காரங்களுக்கே டென்ஷன் ஆயிருக்காங்க. அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான சம்பவம் தான் அந்த இடத்துல அரங்கேறி இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா முழுசா கேட்டுட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வினோத் இருக்காருலாங்க, இவருக்கும் சரி மீனாக்கும் சரி கல்யாணம் ஆகி 10 வருஷம் கிட்ட ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. இப்போ இந்த மீனாக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு கடந்த ஜனவரி 2021 ஒரு கிராமத்துல உள்ள பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கிராமம் இவங்க இருக்கக்கூடிய உட்டாளி கிராமத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. சோ அதனால அடிக்கடி தன்னுடைய தங்கச்சியை போய் பார்ப்பாங்களாங்க. என்ன இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி பாத்தீங்களா, அடிக்கடி போய் பார்ப்பாங்க. அது போக தன்னுடைய கணவனும் சரி மாமனாரும் சரி அடிக்கடி வெளியூர் போயிருவாங்க. சோ தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா தங்கச்சியை போய் பார்க்கலாம்னு சொல்லி அடிக்கடி தங்கச்சியை போய் பார்க்கிற வழக்கம் வந்து இவங்களுக்கு இருந்திருக்குங்க. அப்போ தங்கச்சியை பார்க்கும்போதுதான் தங்கச்சி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரா இருக்காரு இந்த முகமது ஷா அலி அப்படிங்கிறவரு. இந்த முகமது ஷா அலி வந்து பேச்சுலர் கிடையாதுங்க. அவருக்குமே பொண்டாட்டி குழந்தை குட்டி எல்லாமே இருக்கதான் செஞ்சிருக்கு. சோ இப்போ இந்த மீனா அடிக்கடி அங்க வரும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரரான முகமது ஷா அலியுமே பார்த்திருக்காரு. அந்த முகமது ஷா அலியுமே மீனாவை பார்த்திருக்காங்க. 2 பேரும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து அடிக்கடி இவங்க அந்த கிராமத்துக்கு போறனால 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்பர் எக்ஸ்சேஞ்சா மாறி இருக்கு. இந்த நம்பர் எக்ஸ்சேஞ்சு சும்மா இல்லாம ஒரு கட்டத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துல லவ்வா மாறி இருக்கு. இந்த லவ் ஒரு கட்டத்துல தப்பான உறவா மாறி இருக்குங்க. அதாவது எப்பப்போ இந்த மீனா வந்து தன்னுடைய தங்கச்சி ஊருக்கு போறாங்களோ அந்த டைம்ல இந்த முகமது ஷா அலி கூட ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவ்வளத்துக்குள்ள ஒரு கேவலமான உறவா மாறுது. அது போக இவங்க வீட்டுல இருக்கும்போது சேட்ஸ் வந்து தப்பு தப்பான சேட்ஸ், அது போக வீடியோ கால்ஸ், இந்த மாதிரி நிறைய அனாவசிய விஷயங்கள் எல்லாமே இந்த மீனாவும் சரி அந்த முகமது ஷா அலியும் சரி 2 பேருமே பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்காகவே இவர் கூட ஒண்ணு மண்ணா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மீனா அடிக்கடி தங்கச்சியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. அங்க போய் உறவு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்துல என்னன்னா, என்ன அடிக்கடி இவ தங்கச்சி ஊருக்கு போயிட்டே இருக்கான்னு சொல்லி தன்னுடைய கணவர் வந்து ஒரு தடவை சும்மா தான் கேட்டாரு. அவர் வந்து ரொம்பவுமே நல்லவருங்க வினோத். அவர் வந்து என்ன அடிக்கடி தங்கச்சி ஊருக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ இது கூட நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள டவுட் வந்துடக்கூடாது, நம்ம வச்சிருக்க அஃபேர் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச மீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே முகமது ஷா அலிட்ட சொல்லியிருக்காரு, என்னுடைய கணவர் இப்படி என்னைய பத்தி கேட்டுட்டாரு, அதனால கொஞ்ச நாள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ முகமது ஷா அலி இருந்துகிட்டு அவரால அடக்க முடியல, இந்த மீனா இல்லாம இருக்க முடியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு, அவளே நம்மளுக்காக அவ்வளவு தூரம் வாரா, நம்ம அவளுக்காக அங்க போக முடியாதா அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த உட்டாளி கிராமத்துக்கே வந்து இவங்க வீட்லயே ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு, இந்த மீனாவும் முகமது ஷா அலியும். இதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீனா இருக்காங்க தெரியுமா, அவங்கதான் வந்து இவங்களை வர சொல்லவே செய்வாங்களாம். அதாவது தன்னுடைய கணவரும் மாமனாரும் எப்பெல்லாம் வெளியூருக்கு ட்ரிப்பு, அதாவது கேப் சவாரிக்கு போறாங்களோ அந்த டைம் ஃபுல்லாவே இவனை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங்ல போலீஸ்காரங்களுக்குமே அந்த லொகேஷன் ட்ரேஸ் பண்ணும்போது 2 பேருடைய லொகேஷனுமே அடிக்கடி இந்த உட்டாளி கிராமத்துல உள்ள வினோத்துடைய வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கான். அப்ப என்ன ஆயிருக்கு, இவங்க ஊர்ல இல்லாத சமயம் ஃபுல்லாவே தன்னுடைய குழந்தைகளை தூங்க வச்சுக்கிட்டு இவன் கூட நைட்டு விடிய விடிய அவ்வளவு கேவலமான ஒரு உறவுல வந்து 2 பேரும் ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ பல நாளா இது போய்கிட்டே இருந்திருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்ட தானே செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவமானது நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமனார் இருக்காருலங்க, அவரும் வந்து கேப் ஓட்டுறதுக்காக வெளியே போயிட்டாரு. தன்னுடைய கணவராகி வினோத்தும் வந்து போயிட்டாங்க. இப்போ வழக்கம் போல அவரை வந்து கூப்பிடுறாரு. யாரு, முகமது ஷா அலிய. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் சவாரி போயிட்டு 3 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொன்ன மாமனாருக்கு சவாரி கேன்சல் ஆகுதுங்க. கரெக்டா அதே நாள் திரும்ப வீட்டுக்கு வாராரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுன்னு தட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல கதவை யாருமே திறக்கல. ஏன்னா இவங்க 2 பேரும் உள்ள உறவுல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இப்போ மாமனார் இருந்துகிட்டு ஏன்டா யாருமே கதவை திறக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர ஒரு டவுட் வருது. இந்த மீனாவும் இருந்துகிட்டு கதவை திறக்கவே இல்லை. ஆனா என்னதான் இருந்தாலும் கதவை திறந்துதானே ஆகணும். அவங்க 2 பேத்துக்கும் என்னடா 3 நாள் போறேன்னு சொன்ன ஆளு இப்படி திடுதுப்புன்னு முத நாளே வந்து நிக்கிறாரு, மாமனார் கையும் காலமும் மாட்டிக்கிட்டா இப்ப நம்ம அவ்வளவுதான் காலி அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பதட்டத்துல வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேற வழியே கிடையாது, கதவை திறந்துதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண மீனா வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே அந்த பீமாராவ் இருக்கார் தெரியுமா, அதாவது மாமனார், அவர் கண்ணுல முதல்ல படக்கூடிய ஆளே அந்த முகமது ஷா அலி தான். அப்போ நைட்டு 10 மணி போல ஆகுது.
இந்த முகமது ஷா அலிக்கு வந்து இந்த இடத்துல என்ன வேலை? இதை பார்த்த மாமனாருக்கு ஷாக் ஆகி போச்சு. உடனே மீனா கிட்ட கேக்குறாரு, யாருமா இவரு? நைட்டு 10 மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, நீயும் கதவு பூட்டி வச்சுட்டு இருக்க, யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது மீனா என்ன சொல்றாங்கன்னா, மாமா இவங்க வேற யாரும் கிடையாது, என்னுடைய தங்கச்சி ஊருக்கு நான் போவேன் தெரியுமா, இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம், அதுல என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இந்த முகமது ஷா அலிங்கிறவங்க. இவங்க அங்க இருக்கும் போதே எனக்கு பழக்கம், என் தங்கச்சி வீட்டுக்கு நிறைய ஹெல்ப் என்ன உண்டுனாலும் இவங்க தான் பண்ணுவாங்க, எனக்குமே அடிக்கடி போறனால நான் அவங்கள கிட்ட பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். இப்ப என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் ஒரு வேலையா வந்திருக்காங்க, அவங்களுடைய பைக் ரிப்பேர் ஆனனால எத்தனையோ ஒர்க் ஷாப் யாருக்கோ போன் அடிச்சிருக்காங்க, நைட்டு சமயம்னால யாருமே வந்து போன் எடுக்கல, யாருமே வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இப்ப எனக்கு போன் அடிச்சாங்க, இந்த மாதிரி நான் நைட்டு மாட்டிக்கிட்டேன் நடு ரோட்ல, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ சரின்னு சொல்லி நான் தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையுமே அந்த மாமனார் ஆகிய பீமாராவ் ஸ்டார்டிங்ல நம்பிடுறாரு. சரி என்ன இருந்தாலும் இவங்க சொல்றது வேலிடா தானே இருக்கு சொல்லி நம்பிட்டு தன்னுடைய ரூமுக்கு போய் உட்கார்றாருங்க பீமாராவ். அப்போ அவர் மைண்ட் ஃபுல்லா ஒரே யோசனை தான், என்னன்னா நம்மளும் சரி நம்மளுடைய மகனும் சரி பல நாட்கள் கேபுக்காக வெளியூருக்கு போயிடுறோம், அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போவாங்களோ, இவ ஒரு தப்பான தொழில் மாதிரி பண்றாளா, இல்ல நிறைய பேர் கூட அஃபர்ல இருக்காளா, இல்ல இந்த ஆள் கூட அஃபர்ல இருக்காரான்னு சொல்லி அவருடைய மைண்ட் பல விதமா யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்ச மீனா உடனே என்ன பண்றாங்கன்னா, முகமது அலி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இனிமே இந்த மாதிரி எங்க வீட்டுல வச்சு பண்ண வேண்டாம், என்னுடைய மாமனார் அன்னைக்கு வந்ததே பெரிய விஷயமாயிட்டு, இது பெரிய ரிஸ்க் ஆயிரும், இனிமே இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அங்க வாரேன், இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து லார்ஜ்ல போடுவோம், அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து எங்கனாலும் நம்ம உறவை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிக்கிறாங்க, அது அவர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக. அதே மாதிரி 2 பேரும் லார்ஜுமே நிறைய வாட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமனார் இதை பெருசா எடுத்துக்கல. இப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மருமகளுடைய நடவடிக்கையே சரியில்லை, அடிக்கடி யார்கிட்டயோ போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்கா, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாமனாராகிய பீமாராவ் யோசிக்கிறாங்க. அதே சமயம் இது ஒரு 2 மாசம் காலங்கள் ஆயிட்டு, அதாவது இவங்க ஆல்ரெடி மாமனார் கிட்ட மாட்டினாங்க தெரியுமா, மாட்டியே ஒரு 2 மாச காலங்கள் ஆயிட்டு. அப்போ பழசெல்லாம் பழசாயிரும் பாத்தீங்களா, அது மாதிரி இனிமேல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏதோ அன்னைக்கு ஏதோ ஃப்ளுக்ல வந்துட்டாரு வீட்டை பார்க்க, அதனால இனிமே கண்டுபிடிக்க மாட்டாரு, நீ திரும்ப வா, எங்க வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி திரும்பியுமே வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிடுறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த கோயின்சிடென்டா நடந்துச்சா இல்ல எப்படின்னு தெரியல, அந்த மாமனார் வந்து அதே மாதிரி ட்ரிப்புக்கு போறவரு ட்ரிப்பு கேன்சல் ஆகுது, வீட்டுக்கு வராரு, வீட்டுல வந்து கதவை தட்டினா வழக்கம் போல யாருமே திறக்கலங்க. அப்போ ஜன்னல் வழியா பாக்குறாரு, பார்த்தா அந்த இடத்துல தன்னுடைய மருமக, அதாவது தம் மகளுக்கு கூட 2 பிள்ளைய பெத்தெடுத்த தன்னுடைய மருமக எவனோ ஒருத்தன் கூட எப்படி எப்படி இருக்கக்கூடாது அவ்வளவு கேவலமான உறவுல வந்து தான் வீட்டிலேயே இருந்துட்டு இருக்காங்க. இத பார்த்தா மாமனாருக்கு நெஞ்சே உறைஞ்சு போயிருக்கும். ஏன்னா மருமக அந்த நிலைமையில தான் மாமனார் பார்த்திருக்காரு, எப்படி இருக்கும். இப்ப போயிட்டு பயங்கரமா கதவை போட்டு தட்டுறாருங்க. 2 பேரும் ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு வந்து வழக்கம் போல கதவை திறக்கிறாங்க. அவரு திரும்பியும் உள்ள இருக்காரு. அப்போ மாமனார் கேக்குறாரு, எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மாமா, நான் தான் எனக்கு அவசரத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு, அதனால நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அந்த பணத்தை கொடுக்க தான் அவர் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி அப்படி பிளேட்டை மாத்திடுறா. அப்போ மாமனார் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, சரி பணம் கொடுத்துட்டாங்களா, சரி கிளம்ப சொல்லு அப்படிங்காங்க. இது போக மாமனார் முன்னாடியே இவன் வந்ததை கண்டுபிடிச்சிட்டாராம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்ல வந்து பைக்கை விட்டுருக்கான். அப்போ நம்ம வீட்டுல புதுசா ஒரு பைக் இருக்கு, அப்ப இவ ஏதோ ஒரு கள்ள வேலை பார்க்கான்னு தெரிஞ்சுட்டுதான் இவர் போய் ஜன்னல்ல டைரக்டா பார்த்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவனும் வந்து கிளம்பிட்டான். மாமனார் கண்ணாலேயே பார்த்துட்டாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமும் என்னன்னா, மாமனாருக்கு 2வது வாட்டி டவுட் வந்துட்டு, இனிமேலாவது அந்த பொண்ணு ஒழுங்கா இருக்கணுமா வேண்டாமா மீனா, ஆனா அப்படி இல்லாம திரும்பி நம்ம லாட்ஜ்லயும் அங்கேயும் வச்சிருப்போம்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்ப மாமனார் வந்து இவங்கள வந்து பக்காவா நம்ம பிடிக்கணும்னா இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, நான் ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லி 1 வாரம் கிட்ட இந்த பொண்ணையே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு லார்ஜ்ல போய் அசிங்கம் பண்றது, அது போக தன்னுடைய தங்கச்சி ஊர்ல போய் என்னென்ன வேலை பார்க்க கூடாது அவ்வளவு வேலையும் பாக்குறது, இது எல்லாத்தையுமே மாமனார் கண்டுபிடிச்சிடறாருங்க.
இப்போதான் இந்த மாமனார் இருக்காரு தெரியுமா, இவன் ஒண்ணும் உத்தமே கிடையாதுங்க. இவன் எவ்வளவு பெரிய கேவலமானவன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் கணவர் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து, அதாவது வினோத் இருக்காரு தெரியுமா, அவர் வீட்டுல இல்லாத நேரம் இந்த மாமனார் வந்து வீட்டுல இருந்திருக்காரு, மருமகளும் வீட்டுல இருந்திருக்கா. அப்ப இந்த பீமாராவ் வந்து மீனா கிட்ட, இந்த மாதிரி நீயும் அந்த முகமது ஷா அலியும் என்னென்ன பண்றீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். லாட்ஜ்ல போய் என்ன பண்றீங்க, உன் தங்கச்சி ஊர்ல என்ன பண்றீங்க, அது போக நம்ம வீட்லயே வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, இது எல்லாத்தையும் நான் கண்ணால பார்த்துட்டேன் அப்படிங்காங்க. இதை கேட்ட மீனாக்கு பதறி போச்சு. ஐயையோ, இத்தனை நாள் யார்கிட்டயும் மாட்டலன்னு நினைச்சிட்டு இருக்குமே, இப்படி மாமா எல்லாத்தையும் பார்த்துட்டாரே, இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. இப்ப இதுக்கப்புறம் மாமனார் இருந்துகிட்டு என்னுடைய மகன் கிட்ட இதை நான் போய் சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் மீனாக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, இப்போ தன்னுடைய மகன் கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்த மாமனார் வந்து டவுட் வந்திருக்கும் போதே சொல்லியிருக்கலாம், இல்ல நம்மள கண்ணால பார்த்த அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், இல்ல நம்ம கிட்ட இப்படி வந்து மிரட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் டைரக்டா போய் மகன் கிட்ட சொல்லலைன்னா, இவருக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்னதான் மாமா வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த மாமனார் கேவலமான மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணு அவன் மகன்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், வினோத்துக்கிட்ட இந்த மாதிரி உன் பொண்டாட்டி இப்படி இப்படி பண்ற, கண்டிச்சு வைன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தான் மகன் மாதிரி பார்க்க வேண்டிய மருமகளை, நீ என் கூடயும் படுக்கணும், நீ அவன் கூட டெய்லி படுத்துட்டு தானே இருக்க, எனக்கு தெரியும், அதுக்கு என்ன, நான் உன்னைய பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ என் கூடயும் படு, எனக்கும் வயசாயிட்டு பொண்டாட்டி எல்லாம் இல்லல்ல, நீ என் கூடயும் படுத்தான் ஆகணும்னு சொல்லி அந்த மாமனார் பையன் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த மீனாங்கிற பொண்ணுக்கு. இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. மாமனார் கிட்ட கையும் காலுமா மாட்டியாச்சு. இதனால மாமனார் கிட்டயுமே அந்த பொண்ணு எப்படி எப்படி இருக்கக்கூடாது, அப்படி எப்படி இருக்காங்க. வினோத் எப்பெல்லாம் வீட்டுல இல்லையா அந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து குழந்தைகளை இன்னொரு ரூம்ல படுக்க வச்சுட்டு, இந்த மாமனாருங்கிறவன் தன்னுடைய மருமகளை வேட்டையாடிடுவானாங்க. அந்த மாதிரி வச்சு பயங்கரமா போட்டு என்னென்ன பண்ணக்கூடாது அவ்வளவு விஷயங்களும் பண்ணுவானா. அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லாம, அதாவது மீனாக்கு விருப்பமே இல்லாம, மீனாக்கு என்னன்னா, தான் புருஷனை தாண்டி நம்ம ஒருத்தன் கூட இருந்தோம், அதுக்கு காரணம் நம்மள அவனை பிடிச்சிருந்துச்சு, அது ஒரு காதல், அதனால நம்ம இப்படி இருந்தோம். ஆனா இவர் இப்படி பண்றாரு. அது போக மாமனார் சொல்லுவாராம், நீ எல்லாவனு கூடயும் தானே படுக்க, என் கூடயும் படு படுன்னு சொல்லியே போட்டு தினம் தினம் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா இது பண்ணுவாளாங்க. இதனாலேயே அந்த மீனாங்கிற பொண்ணு ரொம்ப உடஞ்சு போயிடுறா. தான் அப்பா மாதிரி ஸ்தானத்துல இருக்க வேண்டிய மாமனார் தினம் தினம் நம்மளை இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லி அந்த முகமது ஷாலிக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம விஷயம் தெரிஞ்ச என்னுடைய மாமனார் தினம் தினம் இதை பயன்படுத்தி என்னை அவர் கூட படுக்க வைக்கிறாரு, போட்டு ரொம்பவுமே என்னை போட்டு டார்ச்சர் பண்றாரு, என்னால முடியல, வலி தாங்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த முகமது ஷாலி இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா, 1000 தான் இருந்தாலும் நம்மளாலதான் அந்த பொண்ணு இப்ப கஷ்டப்படுதா, இந்த பொண்ணை வந்து எப்படியா நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே, அதாவது அந்த போன் கால்லயே, உன் மாமனாரை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு முகமது ஷாலி. இப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, சீக்கிரம் போட்டு தள்ளு, நீ எப்போ போட்டு தள்ள போற அப்படின்னு சொல்லி இந்த மீனா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமனாரை போட்டு தள்ளணும்னு சொல்லி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த மாமனார் கிட்ட டைரக்டா இந்த முகமது ஷாலி வந்து பேசியிருக்காருங்க. என்னன்னா, இந்த மாதிரி அந்த பீமாராவ் கிட்ட, பீமாராவ் நீங்க என்னென்ன பண்றீங்க மீனாவை எல்லாமே எனக்கு தெரியும், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் தனியா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒரு பெரிய பாருக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. பாருக்கு போய் 2 பேரும் குடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நார்மலா ஜாலியா தான் பேசியிருக்காங்க. அது போக இன்னொரு பாட்டில் ஒண்ணு அந்த அந்த முகமது ஷா வந்து வாங்கியிருக்காருங்க. வாங்கிட்டு அந்த ஃப்ளைஓவர் இருக்கு தெரியுமா, அது இப்பதான் கெட்டி முடிச்சிருக்காங்க, அது ஆளே வரமாட்டாங்க, நம்ம ஃப்ளைஓவர் கீழே உட்காந்து குடிப்போம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த பீமாராவும் சரி முகமது ஷாலியும் சரி ஃப்ளைஓவர் கிட்ட போறாங்க. ஃப்ளைஓவர் கிட்ட போய் குடிக்கிறாங்க. அப்ப குடிக்கும் போது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க வயசுல எவ்வளவு மூத்த ஆளு, அதுவும் உங்க மகனுடைய மனைவியை நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னதுக்கு, நீங்க என்ன ஒழுங்கா என் மகனுக்கு தெரியாம நீங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்த பீமாராவும் பதிலுக்கு சண்டை போடுறாருங்க. அப்போ இருந்துகிட்டு இவர் இந்த முகமது ஷாலி என்ன சொல்றாருன்னா, நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டுதான் இருக்கோம், ஆனா நீங்க அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம அந்த பொண்ணை போட்டு ரொம்ப துன்புறுத்துறீங்க, இது ரொம்ப தப்புன்னு சொல்லி இவர் சண்டை போடுறாரு. இப்போ ஒரு கட்டத்துல மாத்தி மாத்தி பயங்கரமா வாக்குவாதம் ஆகுது. நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, நான் ஏதாவது கேட்கணும், அத மாதிரி நானும் உள்ள 3வது ஆளா வந்துட்டு போறேன், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பயங்கரமா 2 பேரும் வாக்குவாதம் ஆகுது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல கைகலப்பாகுதுங்க. அப்பதான் தான் கிட்ட இருந்த கத்தி எடுத்து கழுத்துலயும் நெஞ்சிலையும் குத்தி அந்த சம்பவ இடத்துலயே கொன்னுட்டாரு அந்த பீமாராவ. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா,
கல் இருக்கு தெரியுமாங்க, கல் எடுத்து மூஞ்சிலேயே போட்டு அடி அடின்னு அடிச்சு மூஞ்சி சிதைச்சிருக்காருங்க. எதுக்காகன்னா, எக்காரணத்தை கொண்டு இவருடைய மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாது யாருக்கும், இவர் தான் இறந்திருக்காருன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மீனா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ எதுவும் கண்டுக்காத, உன் புருஷன் எப்படியும் வர்றதுக்கு 3-4 நாள் ஆகும்ல, நீ பேசாம ஒரு 2-3 நாள் கழிச்சு மாமனாரை வந்து காணும், அவர் எங்க போனாருன்னு தெரியல, போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி உன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் என்ன ஆயிருக்குன்னா, கணவர்கிட்டவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாமனாரை காணும்னு சொல்லி நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் தான் கணவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. மறுநாள் ஃபிளைஓவர்ல வந்து இந்த மாதிரி டெட் பாடியும் கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரையுமே கால் ஷீட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போ மெயின் அக்யூஸ்டா யாருன்னா இந்த முகமது ஷா அலிங்க. ஏன்னா அவர் தான் கொலையே பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க வந்து அந்த கொலை சம்பவத்தை தூண்டி விட்டாங்களே தவிர இவங்க கொலை பண்ணாதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான தண்டனை. யாருக்கு? மீனாக்கு. இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் கேட்ட வினோத்தோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா தான் ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி, அந்த மனைவி நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும் தான் 3 நாள் 4 நாள் ஆனாலும் கேப் ஓட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா தான் மனைவி இவ்வளத்துக்குள்ள ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணுவா, எவன் கூடயே இப்படி படுத்திருப்பா, அது போக தான் அப்பா கூடயே படுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கவே மாட்டாருங்க. இதாச்சும் ஒரு வழி, பெரிய வழி. ஆனா இதோட பெரிய வழி ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நம்மளை தூக்கி வளர்த்த நம்மளுடைய அப்பா, தான் 10 மாசம் சுமக்கலனாலும் 10 வருஷம் தூக்கி வளர்த்த அப்பா, யோசிச்சு பாருங்களேன் எந்த லெவலுக்கு அவர் மேல பாசம் வச்சிருப்பாரு. இந்த கடைசி காலத்துல கூட முதியோர் இல்லத்துல அங்க இங்கன்னு கொண்டு சேர்க்காம தான் அப்பாவை வீட்லயே வச்சு பார்த்திருக்காரு. அப்படிப்பட்ட அப்பா தான் மனைவியை இந்த லெவலுக்கு கேவலப்படுத்தி இருப்பாரு, தான் மனைவி கூட இப்படிலாம் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாருங்க. அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் தெரிஞ்சு அவரு உடைஞ்சு போயிட்டாருங்க. இப்ப மக்களாகிய நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி காமோங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்தே தீருங்க. ஏன்னா இந்த சம்பவத்துல நம்மளுக்கு அது நல்லாவே புரிய வந்திருக்கும். தான் மாமனார் மருமகங்கிற இடத்துல பார்க்காம அவர் வந்து தாம் பொண்டாட்டி மாதிரி அந்த புள்ளைய வந்து யோசிச்சு பார்த்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். அதே மாதிரி மீனாவும் ஒன்றும் நல்லவ கிடையாது. தான் புருஷன் அவ்வளவு அன்பா இருக்கும் போதும் எவனோ ஒருத்தன் கூட உறவு வச்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ இந்த சம்பவத்துல இருந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிடிக்கலையா, தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு மூவ் ஆகுங்க. என்னன்னாலும் பண்ணுங்க. நம்ம நாட்டுல எவ்வளவோ லீகல் சட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் அதை ஒரு அஃபேரா மாத்தி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கொலையை பண்ணி கடைசியில எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. இப்ப அந்த 2 குழந்தைகள் 6 வயசு 7 வயசு, அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? வெறும் அப்பாவை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கு அந்த குழந்தைகள். இப்ப அப்பா, இப்ப அந்த வினோத் அந்த குழந்தைகளை பாப்பாரா, ஒரு கேப் டிரைவிங் ஒர்க்க பண்ணுவாரா? யோசிச்சு பாருங்களேன். இதனால பல பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க. ஸோ மக்களாகிய உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், என்னைக்குமே தீர்வுங்கிறது கிரைம் மட்டுமே கிடையாது, நிறைய தீர்வு இருக்கு. அதை நீங்க நோக்கி போங்க. எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு, அதை நோக்கி போங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம்ல உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.